ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வந்து ஒரு காமனான ஒரு வேர்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு பையனோட வெற்றிக்கு முன்னாடி நீங்கள் வரவே மாட்டீங்களா? அவங்க வெற்றிக்கு பின்னாடி தானே வருவீங்க. ஏன்னா நீங்கள் தான் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பையன் பின்னாடி தான் நீங்கள் போகவே மாட்டீங்களே. அப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பையனுக்கு பின்னாடி நீங்கள் இருப்பீங்க? நீங்கள் எப்பயுமே ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கும் பின்னாடி தான் நீங்கள் இருப்பீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லல. மேபி அவங்களோட அது மென்டாலிட்டி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருப்பாங்க. அவங்க அம்மாவாக இருப்பாங்க. ஆப்வியஸ்லி இந்த உலகத்திலே வந்துட்டு ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் மென்னை வந்து ஆல் டியூ ரெஸ்பெக்டோட எல்லாரோட ரெஸ்பெக்டோடையும் எல்லா ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் நடத்துகிறது ஒரே ஒரு ஆளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் பார்த்திங்க அப்படின்னா அது அவங்களோட அம்மாவாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, காமனாகவே வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அன்சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆணை வந்துட்டு என்றைக்குமே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி இந்த லவ் பண்ணுற வரைக்கும் அந்த ஒரு அட்ராக்ஷன், அந்த காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்களே தவிர, மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த அன்சக்ஸஸ்ஃபுல், இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் இது வரும்போது மட்டும் அது வந்து எல்லாமே அது வேறு மாதிரி மாறிட்டு போயிடும். ஸோ அதுதான் அவங்களோட மென்டாலிட்டியாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல இப்போது ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஆம்பளைக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எப்போ வந்துடும் அப்படின்னா, ஒரு 20-22 வயசு வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு அவன் அந்த செல்ஃபிஷாக யோசிக்கிறத தாண்டி ஓகே மற்றதையும் நம்ம பார்க்கணும், மற்ற குடும்பத்தையும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் போயிடும். ஓகே. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த மைண்ட் செட் எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ் வந்துட்டு இந்த அன்செல்ஃபிஷாக மாற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஒரு அதுவும் இல்லாமல் இந்த ஏர்ன் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ஏர்ன் பண்ணுற இந்த மென்டாலிட்டியில் இருக்கிற அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பொண்ணுங்களோட மென்டாலிட்டிலாம் பார்த்தோன்னா இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து தே ஆர் ஃபீலிங் லைக் தே ஆர் இண்டிபெண்டன்ட். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் இட்ஸ் நாட் அபவுட் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட்டை வந்து இவங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு யாருமே தேவையில்லை, நான் தான் வந்து நானே என்னை பார்த்துப்பேன், எனக்கு எதுக்கு இந்த இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்கு ஆம்பளை அப்படிங்கிற ஒரு இதுவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ தென் ஹவு தே ஆர் குட் அப்படின்னு எனக்கு அது எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு பையன் வந்துட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் ஹீ வில் ட்ரை டு ஹெல்ப் தி பீப்புள் அரவுண்ட் ஹிம். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகுமே தவிர, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாது. நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மென், எனக்கு வந்துட்டு யாருமே எந்த பொண்ணுமே தேவையில்லை, இந்த பொண்ணுங்களே எங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்க ஆரம்பிச்சேன்னா, இங்கே வந்துட்டு ஒரு பரஸ்பரமான ஒரு சமரசமான ஒரு சொசைட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்துட்டு ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன், மறுபடியும் நல்லா உங்கள் பொண்ணுங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்கே ஐ நோ பெண்களை வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுற மென்ஸும் இருக்காங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக செக்ஸுவலாக பயங்கரமாக ஹராஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே கூட்டத்துலேயும் கூட அதே இந்த ஆம்பளைங்களில் கூட பெண்களை மதிக்கணும், பெண்கள் நமக்கு தேவை, பெண்கள் நாட்டுக்கு பெண்கள் வந்து நம்ம குடும்பத்துக்கு இவங்களுக்கும் இருக்காங்க அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிற பெண்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்களும் இந்த சொசைட்டிலையும் எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாகவும் எல்லா விதமான வேலையிலையும் எல்லோரும் இருக்காங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லெட்ஸே வந்துட்டு ஆண்களும் வந்துட்டு இல்லை இப்போ ஆண்களுக்கான தேவைகளை நாங்கள் ஆண்களே பார்த்துக்குறோம், எல்லாமே வந்துட்டு இனிமேல் வந்துட்டு ஆண்கள்லாம் வந்து வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டேது, வேலை நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்களும் வந்துட்டு இது மட்டும் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இறங்கிட்டாங்க அப்படின்னா, இந்த ஊர் உலகம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, சாக்கடைக்குள்ளே இறங்கி யார் இது பண்ணுவாங்க, லைட்லாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம், எங்களுக்கு தேவையான லைட்டை நாங்களே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தேவையான ஃபுட்டை நாங்களே விவசாயம் பண்ணி இது பண்ணிக்கிறோம், எங்களுக்கு தேவையான வந்துட்டு வீடை நாங்களே கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆம்பளைங்களும் இறங்கிட்டாங்க அப்படின்னா இது பண்ண முடியாது. இது வந்து எந்த பொண்ணுக்குமே புரியறதில்ல. இப்போ இந்த ஏர்ன் பண்ணுற பொண்ணுங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் உமன், நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு என் அக்கௌண்ட்டில் காசு வந்து வழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயான பொண்ணு, நான் வந்து யாருக்கு வந்துட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. எனக்கு இன்னொன்று என்னென்னா, ஒரு பையன் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு ஒரு மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை இருக்கணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற போகும். ஆனால் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, நான் இதை கல்யாணம் பண்ணணும், எனக்கு யாரோட எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக யாருக்கும் அவங்க இதாகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு போயிடுறாங்க. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ஆல் ஜெண்டர் இஸ் ஈக்குவல். எல்லாருக்கும் எல்லோரும் வேணும்.
ஓகே, யாரும் யாருக்கு பெரியவங்களும் இல்லை, யார் யாருக்கு சமமும் இல்லை, யார் யாருக்கும் கீழேயும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் பரஸ்பரமாக வாழ்ந்தால் தான் அந்த சொசைட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?